வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல்னு சொன்னாங்க. இங்கே வந்து கேஜி டு 5th வரைக்கும் இருக்குது. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இங்கே எல்லாமே வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் மீடியம் தான் புக் இருக்குது. இது எல்கேஜியோட ஜிகே புக். என் பாப்பாவும் ரீசெண்டாக தானே படித்தாங்க, இதே மாதிரி தான் இருந்தது. கலர் ஷார்ட்டு, ரெயின்போ கலர்ஸு. எல்கேஜி கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்கே விட்டு போயிடுறாங்க. இது கூட வந்து ஒரு நல்ல இது தான். கிளாஸ் உள்ள செப்பல் போடாமல் இருக்கு. ரெஸ்ட் ரூம் பார்த்தோம். அடுத்ததாக வாட்டரு. இது வந்து ஆர்ஓ வாட்டர் இருக்கா, மேலே இருக்குது. இங்கே வந்து குழந்தைங்களே வந்து ஸ்மார்ட் போர்டெலாம் இருக்குது. அதில் யூடியூப் மூலமாக என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்களோ அதுக்கான திங்கை வந்து அவங்களே சர்ச் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸ்கூலில் வந்துட்டு இலவசமாக வந்துட்டு யூனிஃபார்ம், அப்புறமா ஐடிங் கார்டு, பெல்ட்டு, சாக்ஸ், ஷூ இதெல்லாம் எல்லாமே இலவசமாக தராங்க. காலை உணவு கூட விதவிதமாக காலையில் எல்லாமே விதவிதமாக போடுறாங்க. நீங்கள் சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடுமா? நல்லா இருக்கும். மாதிரி மாணவர் சேர்க்கைக்காக கடந்த 3 ஆண்டுகளாக மார்ச் மாதத்திலிருந்து தனியார் பள்ளியை போல கார்ப்பரேஷன் பள்ளியிலையும் மாணவர் சேர்க்கைக்கான முன்னெடுப்புகள் நடத்தி வராங்க. அதனால மாணவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் சேரணும் அப்படின்றது தான் இதனோட முக்கியமான நோக்கம். ஸ்கூலில் வந்துட்டு எங்கள் மிஸ் வந்துட்டு எங்களுக்கு உலக சாதனையை பெற்றிருக்காங்க. எங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு விருது கொடுக்க போகிறாங்க. சார்லாம் வந்து அவங்க என்ன நாளைக்கு விருது கொடுக்க போகிறாங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தோம்னா வந்து பிரிஞ்சி சாதமும் மசாலா முட்டையும் வச்சுருக்காங்க. பயன்படுத்துகிறீங்களோ அதே போல் நம்ம கார்ப்பரேஷன் பள்ளின்னு நினைக்காம முன்னொரு காலத்தில் இருந்ததே இல்லாமல் இப்போ பல்வேறு விதமான வளர்ச்சிகளை இங்கே செஞ்சிட்ருக்குறாங்க, அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ எஜுகேஷன் போது அது தரம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்காதுங்க. எப்படி வந்து நீங்கள் இப்போ வந்து அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம், ஆயால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விளாக் பார்க்க போகிறோங்க. இது வந்து ஒரு ப்ரமோஷனல் வீடியோ. ப்ரமோஷனல்னால் பெய்ட் ப்ரமோஷன்லாம் இல்லைங்க. ஏற்கனவே தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. சென்னை ஸ்கூல் பற்றின வந்து ஒரு ப்ரமோஷனு. இதை வந்து ஒருத்தவங்க பண்ணி தர சொல்லி கேட்டதுனால வந்து நான் இதை பண்ணுறேன். ஸோ எனக்குமே வந்து எக்ஸைட்டடாக இருக்குது என்னென்னலாம் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். இது வந்து சென்னை தொடக்கப்பள்ளி, டாக்டர் பெசன்ட் சாலை, ராயப்பேட்டாவில் இருக்குது. நான் வந்து இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். என் பெயர் எழிலரசி. நான் வந்து 2 ஆண்டு காலமாக தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். 25 ஆண்டு காலம் நான் வந்து இடைநிலை ஆசிரியராக பல்வேறு பள்ளிகளில் பணிபுரிந்து வந்திருக்கிறேன். இப்போ நம்மளுடைய கார்ப்பரேஷன், அதாவது சென்னை மாநகராட்சி வந்து மாணவர் சேர்க்கைக்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஆட்டோ கேம்பியன் ஒன்று மார்ச் மாதத்துலேருந்து தொடங்கியிருக்காங்க. ஒவ்வொரு பள்ளிக்கும் குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி அதுக்காக பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கறது, ப்ளஸ் வந்து ஆன் த ஸ்பாட்லேயே அட்மிஷன் போடுறது, இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் சென்ற வாரம் வந்து ஒரு கேம்ப் நடந்தது. அந்தந்த பள்ளிகளுக்கு முக்கியமான ஒரு இடத்துல கேம்ப் நடந்திருக்கு. அங்கேயும் வந்து ஸ்பாட் அட்மிஷன் நடக்குது. இந்த மாதிரி மாணவர் சேர்க்கைக்காக கடந்த 3 ஆண்டுகளாக மார்ச் மாதத்துலேருந்தே தனியார் பள்ளியை போல் கார்ப்பரேஷன் பள்ளியிலையும் மார்ச் மாதத்துலேருந்தே இந்த மாணவர் சேர்க்கைக்கான முன்னெடுப்புகள் நடத்தி வராங்க. அதனால மாணவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் சேரணும் அப்படின்றது தான் இதனோட முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அது இல்லாமல் தனியார் பள்ளிகளுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் நம்ம பள்ளியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பள்ளியினுடைய உள்கட்டமைப்பு, ஸ்மார்ட் கிளாஸ், காணொலி மூலமாக கல்வி கற்பிக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது. அது இல்லாமல் அடுத்த வரும் கல்வியாண்டில் ரோபோட்டிக் கிளாஸ் வந்து நடக்க இருக்கிறது. அதற்கான ஒரு முன்னெடுப்பும் இப்போ நடந்துகிட்ருக்குது. அதனால் எல்லா புத்தகங்களும் தரமான புத்தகங்களாக இருக்குது. நோட்டு, பேகு, ஷூ, சாக்ஸு இது போல் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ எஜுகேஷன் போது அது தரம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்காதுங்க. எப்படி வந்து நீங்கள் இப்போ வந்து அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையத்தை பயன்படுத்துகிறீங்களோ அதே போல் நம்ம கார்ப்பரேஷன் பள்ளின்னு நினைக்காம முன்னொரு காலத்தில் இருந்ததே இல்லாமல் இப்போ பல்வேறு விதமான வளர்ச்சிகளை இங்கே செஞ்சிட்ருக்குறாங்க.
அதோடு இல்லாமல் நம்ம ஆசிரியர்கள் வந்து அனுபவமிக்க 25 ஆண்டு காலம் அனுபவமிக்க ஆசிரியர்கள் இங்கே பணியாற்றி வராங்க. எல்லாரும் மிகுந்த ஈடுபாட்டுடன் இன்ட்ரெஸ்டோடு சொல்லித்தராங்க. அதனால் உங்களுடைய குழந்தைகளை கண்டிப்பாக எங்கள் பள்ளியில் சேர்த்து உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வளமாக்க வழிவகை செய்ய எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓகே, இப்போ வந்து ஸ்கூலில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹெச்எம் சொன்னாங்க. நம்மளும் வந்து போயிட்டு அதை கண்கூட பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூல்னு சொன்னாங்க. இங்கே வந்து கேஜி டு 5th வரைக்கும் இருக்குது. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இங்கே எல்லாமே வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் மீடியம் தானா. ஸோ கேஜிலேருந்து இருக்குது கிளாஸஸ்ஸு. எல்கேஜி யூகேஜிக்கான கிளாஸ் இது. ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறதுனால 2 கிளாஸையும் வந்து ஒன்றா வச்சுருக்காங்க. இல்லைன்னா ஸ்ட்ரென்த் அதிகமானால் தனித்தனியாக வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து கிளாஸ் ரூமு. நம்ம ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த மாதிரி இருக்க செட்டப் தான் வந்து எங்கேயும் இருக்குது. ரவுண்ட் டேபிளும் இருக்கலாம், இல்லை நம்ம நேராகவோ போட்டு உட்காந்துக்கலாம். புக்கு, பேகு, அதுக்கான ஷெல்ஃப்ஸ்லாம் தனியாக இருக்குது. ஸோ அவங்களோட புக்ஸ் நம்ம பார்க்கலாம். வந்து மேக்ஸ் புக்கு, யூகேஜி கிளாஸ். டால் அண்ட் ஷார்ட்டு, பிக் ஸ்மால், மோர் அண்ட் லெஸ், சேம் டிஃப்ரெண்ட் எல்லாமே வந்து நம்ம படத்தில் படம் காட்டி சொல்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ், நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்க மாதிரியே தான் நல்லா படத்தோடவே வந்து காட்டி சொல்லி தரத்துக்கு நல்லாவே இருக்குது புக்ஸ் எல்லாமே. அடுத்ததாக ஜிகே புக் இருக்குது. இது எல்கேஜியோட ஜிகே புக். இதில் பாடி பார்ட்ஸு மேட்ச் பண்ணுற மாதிரி, ஃபேமிலி ரிலேஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஃபேமிலி ட்ரீ, அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி. என் பாப்பாவும் ரீசெண்டாக தானே படித்தாங்க, இதே மாதிரி தான் இருந்தது. கலர் ஷார்ட்டு, ரெயின்போ கலர்ஸு, மேட்ச் த பிக்சர்ஸு, ஹைஜீன். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக இதெல்லாமே இருக்குது. குட் ஹேபிட்ஸு, கேஜியோட தமிழ் புக்கு, முதல் வணக்கம், போயம்லாம் இருக்கும்ல, அது ஆல இருக்க வார்த்தைகள் நிறைய வந்து அவங்களே பசில் மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் கொடுத்துருக்காங்க. எனது குடும்பம், ரைம்ஸ், தமிழ் ரைம்ஸ்லாம் இருக்குது. யூகேஜி இதுலேயும் வந்து ஒரு வணக்கம்ட்டு ஒரு ரைம்ஸ் இருக்குது. அதெல்லாம் எழுதுற மாதிரி இந்த 2 lines நோட் கொடுப்பாங்களா தமிழுக்கு, இது எல்லாமே ஒரே புக்லேயே சேர்ந்து வந்துடுது. உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், இதுலேயும் ரைம்ஸ் அதெல்லாமே சேர்ந்தே வந்துடுது. எல்கேஜியோட இங்கிலீஷ் புக் இது. எல்கேஜியோட இங்கிலீஷ் புக்கு, அதுலேயும் ரைம்ஸ் இருக்குது, லெட்டர்ஸ் இருக்குது, ஏல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. எப்படி எழுதணும் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, பால் இஸ் ரவுண்ட் இன் ஷேப், இதெல்லாம் ஸ்பீக்கிங் கார்னர், ஸ்பீச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன சென்டென்ஸு, வேர்ட்ஸ் அதெல்லாம். ஏல என்னென்ன வரும், பிசி அந்த மாதிரி. லாஸ்ட்டில் நிறைய ரைம்ஸ் இருக்குது. இது வந்து இங்கிலீஷ் ரைட்டிங்கு, இந்த ஏபிசிடி நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் மிஸ்ஸிங் லெட்டர்ஸு, அப்புறம் ட்ரா அண்ட் கலரு, வேர்ட் ப்ராக்டிஸு, வவல்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. கான்சனன்ட்ஸ் இவங்களுக்கு வந்து ஃபோனிக்ஸ் மெத்தடில் எல்லாம் ஜென்ரலாக நம்ம படித்த மாதிரி தான் இருக்குது. இந்த 2 lines 4 lines நோட்லாம் கொடுத்து இங்கிலீஷ் தமிழ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி மேக்ஸ் நோட்டும் இங்கே கொடுக்குறாங்க நம்பர் ப்ராக்டிஸ்க்காக. பிக்சர்ஸோடு இருக்குது. இது வந்து இங்கிலீஷ்க்கான ஹேண்ட் ரைட்டிங் நோட்டு. இதே மாதிரி கலரிங் புக்கு கூட கொடுக்குறாங்க. ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அந்த மாதிரி கலர் பண்ணுற மாதிரி. நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு.
எல்கேஜி கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்கே விட்டு போயிடுறாங்க. இது கூட வந்து ஒரு நல்ல இதுதான், கிளாஸ் உள்ள செப்பல் போடாமல் இருக்கிறது. ரெஸ்ட் ரூம் பார்த்துக்கலாம். எல்லாரோட மெயின் கன்சர்னே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பினோன்னே ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக தான் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தோம். அடுத்ததாக வாட்டரு. இது வந்து ஆர்ஓ வாட்டர் இருக்கா, மேலே இருக்குது. ஸோ அதோட அவுட்லெட்டு பரவாயில்ல. இதுவும் வந்து நல்ல ஒரு கண்டிப்பாக ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் புல்லட்டின்னு. ஸோ என்னென்னலாம் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இங்கே ஒட்டி வச்சுருக்காங்க. இப்போ மேலே இருக்க கிளாஸ் ரூம்ஸ் போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுதான் கிளாஸ் ரூமு. டேபிள் சேர்லாம் பார்த்தா என் பசங்க ஸ்கூலை விடவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் நிறைய வந்து திங்ஸு இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக வச்சு சொல்லித்தரத்துக்கு வந்து நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து ஃபுல்லாக சார்ட்லாம் வச்சுருக்காங்க. பிளாக் போர்டு இருக்குது. கிளாஸ் ஒர்க்கு இந்த திங்ஸ் எல்லாமும் வந்து தனியாக வச்சுருக்காங்க. ஆக்டிவிட்டி பண்ணுற திங்ஸு, நிறைய மாடல்ஸு, மைக்கு இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ பசங்க ஸ்கூல் பார்க்கும்போது எனக்கு இதில் வந்து பெருசாக ஒரு வித்தியாசம் தெரியல. பசங்கக்கிட்டே கேட்கலாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்கூல் பிடிச்சிருக்கா உனக்கு? இங்கே என்னென்னலாம் வந்து தராங்க உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து? டெக்ஸ்ட் புக்கு, நோட் புக்கு, யூனிஃபார்ம், ஐடி கார்ட்ஸு, ஷூ, சாக்ஸு, அதுக்கு எல்லாம் தராங்க. எல்லாமே பிடிச்சிருக்கா ஸ்கூலில்? ஃபோர்த் வாஃபியா லத்தீஷா. இது பார்த்தோம்னா 2nd 3rd கிளாஸு. எனக்கு அவங்க வரலையா, அவங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நல்லா நீட்டாக தான் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் போய் பார்க்கலாம். இங்கே வந்து குழந்தைங்களே வந்து ஸ்மார்ட் போர்டெலாம் இருக்குது. அதில் யூடியூப் மூலமாக என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்களோ அதுக்கான திங்கை வந்து அவங்களே சர்ச் பண்ணி எடுத்துக்கிறாங்க. வணக்கம், என் பேர் வந்து காவியன். நான் சென்னை தொடக்கப்பள்ளி டாக்டர் பெசன்ட் சாலையிலேருந்து படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் வந்து நோட்டு புத்தகங்களெல்லாம் கொடுக்குறாங்க. இது என்னது? சேவல் முட்டை வாசிப்பு இயக்கம். வாசிப்பு இயக்கமா? கண்மணி, இது மாதிரி நிறைய வாசிப்பு இயக்கம் புத்தகங்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க வந்து என்ன லைப்ரரியா, மினி லைப்ரரியா? லைப்ரரி தான். அப்புறம் லைப்ரரிலாம் அங்கே நல்லா அடுக்கி அழகாக வச்சுருக்கோம். அங்கேயும் புக்ஸ் இருக்கா? அங்கேயும் புக்ஸ் இருக்கா? அங்கேயும் புக்ஸ் இருக்கு. உங்களோட லைப்ரரி பாருங்க. இது மாதிரி பாலைவனத்தில் சாகசங்கள், இது மாதிரிலாம் நிறைய புக்கு இருக்கு. நீங்க படிப்பீங்களா? படிப்போம். ஓகே. வேற என்னென்னலாம் இங்க பண்றாங்க உங்களுக்கு ஸ்கூல்ல? நல்லா சொல்லி தராங்க. அப்புறம் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் நிறையா பண்ணுறோம். இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃப்ரைடே வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம். திருக்குறள் போட்டியில் 200 திருக்குறள் 300 திருக்குறள்லாம் இப்படி டைமுக்குள்ளே படிக்கணும். அது பண்ணோமா. அப்புறம் இப்போ நாளைக்கு எங்களுக்கு சர்டிஃபிகேட் வரப்போகுது. நாங்கள் இது மாதிரி நிறையா வேர்ல்ட் ரெக்கார்டில் எங்கள் ஸ்கூலில் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர், தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஆஃபியா சுல்தான். நான் சென்னை தொடக்கப்பள்ளியில் படிக்கிறேன். ராயப்பேட்டா சென்னை 14. சென்னை பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸ்மார்ட் டிவி உள்ளது மற்றும் கிரீன் போர்டு உள்ளது.
நாங்களே ஆப்ரேட் பண்ணிக்கிறோம். நாங்களே பண்ணிக்கிறோம். இதில் வந்து டச் மேட்ச்னு போட்டு நாங்கள் ஜாலியாக மைண்ட் வச்சுக்கிறோம். என் கூட இருக்குது. பிடிச்சிருக்க எல்லாமே? எல்லாமே பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. பேர் என்ன? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜானகி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். சென்னை தொடக்கப்பள்ளி டாக்டர் பிரசன்ட் சாலையில் படிக்கிறேன். பள்ளியில் நாங்கள் ஒரு நாள் டூருக்கு போயிட்டுருந்தோம். அது அண்ணா டூருக்கு போனோம். டூர் எங்க போனீங்க? அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு போனோம். ஸ்கூல்ல கூட்டிட்டு போனாங்களா? அங்கே நிறைய புக்ஸ் இருந்துச்சு. அதுவும் நாங்கள் படித்து விளையாண்டுல பார்த்தோம். அப்புறமா வந்துட்டு நாங்கள் பார்க்குக்கெல்லாம் போனோம். எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு இலவசமாக வந்துட்டு யூனிஃபார்ம், அப்புறமா ஐடிங் கார்டு, பெல்ட்டு, சாக்ஸ், ஷூ இதெல்லாம் எல்லாமே இலவசமாக தராங்க. காலை உணவு கூட விதவிதமாக காலையில் எல்லாமே விதவிதமாக போடுறாங்க. நீங்க சாப்பிடுவீங்களா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். என்ன கொடுக்குறாங்க? கிச்சடி சாப்பிடுவோம். வந்துட்டு சாப்பிடுவோம். ஓ சூப்பர். அப்புறம் வேற என்ன பண்றாங்க? எங்க ஸ்கூல்ல வந்துட்டு எங்க மிஸ் வந்துட்டு எங்களுக்கு உலக சாதனையை பெற்றிருக்காங்க. எங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு விருது கொடுக்க போறாங்க. சார்லாம் வந்து அவங்க என்ன நாளைக்கு விருது கொடுக்க போறாங்க. 120 திருக்குறள் எழுதுனதும் அது படிச்சதுக்கும் எல்லாமே விருது கொடுக்க போறாங்க நாளைக்கு. சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இதுதான் பார்த்தோம்னா வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூமே இருக்குது எங்கள் தனியாக. நம்ம 5th ஸ்டாண்டர்டில் வந்து கிளாஸ் உள்ளே இருந்தது பார்த்தோம். இது வந்து காமனாக வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னே வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து இருக்குமா. ஒரு கிளாஸ் வந்து ஒரு 1 hour பேசிஸில் ரொட்டீனாக இங்கே வந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், மாணவர் மனசுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் பாக்ஸ் வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் எழுதி போடலாம். ப்ரைவேட் ஸ்கூலில் கூட இப்படி வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நைஸ். நிறைய பூச்செடிகள்லாமும் வச்சுருக்காங்க. வெயிலாக தான் இருக்குது, பட் எனக்கு அந்தளவுக்கு வந்து உள்ள வார்ம்த் வந்து தெரியல. நல்ல காத்தோட்டமாக தான் இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு சீசாலாம் இருக்குது, ஊஞ்சல்லாம் இருக்குது. ஸோ இது இப்போ ஓப்பன் பண்ணி வச்சு விளையாடிட்டே இருப்பாங்கன்றதுக்காக கட்டி வச்சுருக்காங்க. பட் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கான். இது வந்து ஒரு ஆடிட்டோரியம், ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. உட்காந்து சாப்பிட்றாங்க. அங்கே வந்து ஒரு கிச்சன் இருக்குது. எல்கேஜி யூகேஜி கிட்ஸுக்கு பார்த்தோம்னா பால்வாடி இருக்கான். அங்கேருந்து சாப்பாடு, முட்டை, சத்து மாவு அந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்களாம். அவங்களேவும் சாப்பிட்றாங்க, இல்லைன்னா ஹெல்ப்பரும் இருக்காங்க குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு. அது இல்லாமல் இங்கே வந்து பெரிய பசங்களுக்கான சமையல் வந்து இங்கே நடக்குது. லஞ்ச் இருக்கா, பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்குறாங்கன்னு பசங்க சொன்னாங்க. லஞ்சும் இருக்குது. இதான் கிச்சன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தோம்னா வந்து பிரிஞ்சி சாதமும் மசாலா முட்டையும் வச்சுருக்காங்க. சத்துணவு கூடம் பார்த்தோம். இங்கே வந்து டெய்லி ஒரு மெனுவாக, மண்டே டு ஃப்ரைடே டெய்லி வந்து முட்டை இருக்குது, கொண்டக்கடலை, கீரை வகை எல்லாமே இருக்குது. 1st and 3rd வீக்குக்கு ஒரு மெனுவும் 2nd and 4th வீக்குக்கு ஒரு மெனுவும் இருக்குது. நல்ல திட்டம் தான் இது எல்லாமே. இது வந்து HM ரூம். இங்கேயோ வந்து புல்லட்டின் போர்டு வச்சுருக்காங்க. அப்புறம் தகவல் பலகை. இது வந்து கார்ப்பரேஷன் கொடுத்தது. இது வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து இவங்களாம் ரெடி பண்ணது. என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ற மாதிரி இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது.
என் பேர் முனீரா. நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் தான் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தேன். நாங்கள் படிக்கும்போது இந்த அளவுக்கு வசதிகள்லாம் இல்லை. இப்போ வந்து நம்மளோட பசங்களும் இங்கே தான் படிக்கிறாங்க. என் பொண்ணும் இங்கே தான் படிக்கிறா. அவருக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. நாங்கள் படிக்கும்போது சேரு இதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு கிளாஸில் கூட 6 லைட்ஸ் இருக்குது, 4 ஃபேன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பசங்களுக்கு டேபிள்ஸு, சேரு, இப்போ புதுசாக வந்து டிவியும் இருக்குது பசங்களுக்கு. நாங்கள் படிக்கும்போது வெறும் போர்டில் தான் மிஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து பசங்களுக்கு டிவி எல்லாமே இருக்குது. நல்லா நிறைய வசதிகள்லாம் இருக்குது. பசங்களுக்கு எல்லா வசதிகள், எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. நிறைய பசங்க இருந்தால் கூட இங்கே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பசங்களை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி இருக்குது, டாக்டர் பெசன்ட் ரோடு ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்குது சொல்லி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பசங்களை வந்து இங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ ஜூன் மாதம் கூட ரோபோட்டிங் கிளாஸ் கூட இப்போ வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க மிஸ்ஸுங்களாம். நாங்கள் படிக்கும்போது எந்த மிஸ்ஸுங்க இருந்தாங்களோ அதே மிஸ்ஸு என் பசங்களுக்கும் வந்து இப்போ வந்து எஜுகேஷனும் சொல்லி கொடுக்குறாங்க. நாங்கள் படிக்கும்போது ஒரே ஒரு 1 டைம் லஞ்ச் மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து பசங்களுக்கு காலை உணவு திட்டம் கூட இருக்குது. நிறையா வெரைட்டிஸு லஞ்செல்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு லஞ்ச் இருக்குது. நாங்கள் படிக்கும்போது ஒரே சாம்பார், பாயில் பண்ண எக்கு மட்டும்தான் இருந்தது. இப்போ பசங்களுக்கு லெமன் சாதம், புளி சாதம் எல்லாமே இருக்குது. சாம்பார் சாதம் நிறைய வெரைட்டிஸாக இருக்குது. இப்போலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கூலில் வந்து நிறைய வசதிகள் இருக்குது. ஸோ நிறைய பசங்க காசு வந்து பேரண்ட்ஸுங்க எல்லாரும் காசு வேஸ்ட்டு பண்ணாமல் நம்மளோட ஸ்கூலில் வந்து பசங்களை வந்து படிக்க வைங்க. ஸ்கூலில் வந்து மிஸ்ஸுங்கெல்லாம் நிறைய நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. டிவிஸ்லலாம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. அதுலேயும் லெசன் எடுக்கிறாங்க நம்ம மிஸ்ஸுங்கெல்லாம். பசங்களை வந்து இங்கே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்த்து விடுங்க சொல்லி நான் தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் படிக்கும்போது ஒரே ஒரு யூனிஃபார்ம் மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் நம்ம பசங்க படிக்கும்போது ஸ்கூலில் வந்து ஷூஸு, பேக்ஸு, யூனிஃபார்ம், ஐடி கார்டு, டை எல்லா வசதிகளும் இருக்குது. மந்த்லி ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா கூட மறுபடியும் யூனிஃபார்ம் வேணுமான்னு கேட்டு கொடுக்குறாங்க மிஸ்ஸு. அதுவும் ஒன்று கிடையாது. நாங்கள் படிக்கும்போது ஒன்று தான் கொடுப்பாங்க. 4 யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் மிஸ்ஸுங்க வந்து கொடுக்குறாங்க. பசங்களுக்கு மாற்றி போடுற மாதிரி பசங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி வசதிகள் நாங்கள் படிக்கும்போது இல்லை. நம்ம பிள்ளைங்க படிக்கும்போது நிறைய வசதிகள் இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பசங்களுக்கு எஜுகேஷனும் நல்லா மிஸ்ஸு சொல்லி கொடுக்குறாங்க. நாங்கள் படித்த அதே மிஸ்ஸுனா நம்ம பிள்ளைகளுக்கும் அதே லெசனை எடுக்கிறாங்க, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய வசதிகள் இருக்குது. எல்லாருக்கும் நான் நன்றி. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நல்லாவே சுற்றி பார்த்துருப்போம். இது வந்து ப்ரைமரி ஸ்கூலு, எல்கேஜிலேருந்து 5th வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்கூலில் பார்த்தோம்னா வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது. தமிழ் மீடியம் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான் கேட்குறாங்களாம். தமிழ் மீடியம் வந்து 1-2 பேர் தான் கேட்குறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. வேறு சில ஸ்கூலில் வந்து தமிழ் மீடியம் இருக்குது. இங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம் தான். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸ்கூலில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, கிளாஸ் ரூம் எப்படி இருக்குது, ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டி, அப்புறம் சத்துணவு எல்லா திட்டமுமே பார்த்துருப்பீங்க. டீச்சர்ஸுமே வந்து நல்லா பாடம் நடத்துகிறாங்க. அது குழந்தைங்களே வந்து சொல்லியும் கேட்டிருப்பீங்க. எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி இருக்கும், சரி இவ்வளோ இதெல்லாம் சொல்கிறீங்களே, உங்கள் பசங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு. என் பசங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன். தெரியல, என் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் யோசிச்சுருப்பேன். அவ்வளோதான். நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்க, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து உங்கள் குழந்தைங்கள சேர்க்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக சேர்த்து விடுங்க. நல்லாயிருக்கு. ஹோப் இந்த விலாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலில் வந்து நிறைய சென்னை ரிலேட்டட் வீடியோஸ், அதர் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.